ஃபியூச்சர் எவ்வளோதான் அட்வான்ஸாக போயிருந்தாலும் இன்னும் ஹியூமன் குளோனிங்கை வந்து மனுஷங்க வந்து ஏற்றுக்கல. பெட்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை க்ளோன் பண்ண ஆரம்பிச்சு மனிதர்களையும் இந்த மாதிரி க்ளோனிங் பண்ணால் நிச்சயமா அது பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் கூட இப்போ யாராவது இறக்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும்னா தான் இந்த க்ளோனிங் ப்ராசஸே பண்ணணும். இப்படி இருக்க இந்த படத்தோட ஹீரோவுக்கு அவர் உயிரோட இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாதப்பவே க்ளோனிங் பண்ணிடுறாங்க. இதுல இன்னொரு ரூல் என்னன்னா, க்ளோனிங் இல்லைன்னா அந்த மனுஷன் ரெண்டு பேத்துல யாராவது ஒருத்தர் தான் அந்த இடத்துல வந்து சர்வே பண்ண முடியும். இதனால நம்ம ஹீரோவை கொல்றதுக்கு பாக்குறாங்க. இப்போ எதுக்காக அவர் நல்லா இருக்கும் போதே அவருக்கு க்ளோனை உருவாக்குனாங்க, அவரை கொல்ல முயற்சிக்கிறவங்க கிட்ட இருந்து இவர் எப்படி தப்பிக்கிறாரு, அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு சொல்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2000ல ரிலீஸ் ஆன தி சிக்ஸ்த் டே அப்படிங்கிற ஆக்ஷன் சைஃபை ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்க சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணலாம். 97ல சயின்டிஸ்ட் ஒருத்தர் அவரோட ஆடை வந்து க்ளோன் பண்றாரு. அதுக்கப்புறமா ஹியூமனோட டிஎன்ஏவை வந்து க்ளோன் பண்றாங்க. அதுவும் சக்சஸ்ஃபுல் ஆகுது. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு மனிதர்கள் வந்து அதை எதிர்த்து போராடினாங்க. ஏன்னா மனிதர்களை இந்த மாதிரி க்ளோன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதனால அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஃபெயில் ஆகி கோர்ட் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 6th டே அப்படிங்கிற லாவை வந்து பாஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஃபியூச்சர்ல காமிக்கிறாங்க. இது எல்லாமே ரொம்பவே அட்வான்ஸா இருக்கும். இப்போ கூட இந்த கேம் நடக்குது. இந்த கேம்ல வந்து இந்த பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட கோச் வந்து அவங்க போட்டிருக்கிற ஹெல்மெட் மூலியமாவே அவங்க நினைச்ச மெசேஜை வந்து பாஸ் பண்ண முடியும். இப்போ அவங்க மேட்ச் விளையாடிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து பயங்கரமா அடிபட்டுருது. இவனால திருப்பி எந்திரிச்சு விளையாட முடியுமானே தெரியல. அப்ப அவனுக்கு இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி வந்து அவனை கூட்டிட்டு போறாங்க. இவனை வந்து கொன்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இவனுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு க்ளோனை உருவாக்கிக்கலாம், அவனை வந்து விளையாட வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு மேல இவனால விளையாட முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இவரோட பேர் ஆடம். இப்போ இந்த நியூஸை தான் வந்து டிவியில போட்டுட்டு இருக்காங்க. இந்த பிளேயருக்கு அடிபட்டிருக்கு, ஆனா சீக்கிரமா அவர் அடுத்த வாரமே விளையாட வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த கம்பெனிக்காரங்க தான் அவனை வந்து கொண்டுட்டு அவனோட க்ளோனை வந்து உருவாக்கி அவனை வந்து விளையாட வைக்க போறாங்க. இந்த நியூஸ்க்கு அப்புறமா அந்த ஏஐ வந்து ஹாப்பி பர்த்டே ஆடம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு விஷ் பண்ணுது. இன்னைக்கு வந்து அவருக்கு பர்த்டே. அவரோட பொண்ணு வந்து அவருக்கு விஷ் பண்றாங்க. ரீபெட் அப்படிங்கிற கம்பெனியை காமிக்கிறாங்க. இந்த கம்பெனி தான் க்ளோனிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட பெட்ஸ் எதுனாலும் உடம்பு முடியல இறக்க போகுது அப்படின்னா அதுக்கு வந்து அழகா க்ளோனிங் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து 2 பனானாவை காமிச்சது எது வேணும்னு கேட்கறான். அவன் வந்து நார்மலானதை எடுத்துக்கிறான். எனக்கு ஒரு டாய் வேணும் அப்படிங்கிற மாதிரி இவ கேட்கறா. என் பர்த்டேக்கு உனக்கு கிஃப்டா அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்கறாரு. ஆமா எனக்கு வந்து அது வேணும். அது என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது தான் அது வந்து நார்மல் மனுஷங்க மாதிரியே பழகும், அதுக்கு முடியெல்லாம் வளருமா, என் கூட ஃப்ரெண்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லும்போது உனக்கு ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களேம்மா அப்படின்னு இவர் வந்து கேட்கறாரு. ஆனா என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அது இருக்குப்பா அப்படின்னு இவரு சொல்றா. சரி உங்க அம்மா கிட்ட கேளு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. அவ போயிட்டு அம்மா அப்பா வாங்கி கொடுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லிடுறா. நம்ம ஆடம் வந்துட்டு ஒரு பைலட் கம்பெனில தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் கூட அவரோட ஃப்ரெண்ட் இருக்காரு. இவரோட பேர் வந்து மைக்கேல். இவங்க 2 பேரும் தான் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு வந்து விர்ச்சுவலா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அது தேவைன்னா ஆன் பண்ணிக்குவான், இல்லைன்னா ஆஃப் பண்ணி வச்சுப்பான். ஏன்டா சாஃப்ட்வேரா போய் லவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆடம் வந்து கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருப்பாரு. லேசர் பிளேடு தான் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நீ நார்மல் பிளேட்ல வந்து ஷேவ் பண்ற அந்த மாதிரி ரத்தம்லாம் வருதுல அப்படின்னு அவன் கேட்கும்போது ஃப்ரெண்டு எனக்கு இதுதான் வந்து பிடிச்சிருக்கு, நார்மல் மனுஷன் மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு வந்து ஆடம் சொல்றாரு. இவங்க கலாய்ச்சிட்டே அப்படியே பேசிட்டு இவங்க கம்பெனிக்கு வந்துடுறாங்க. இன்னைக்கு நைட் எப்படியாவது அந்த பார்ட்டியை கேன்சல் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஆடம் கேட்க, ஏன் நீங்க ஏதாவது பிரைவேட் பார்ட்டி கொண்டாட போறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வந்து கலாய்ச்சிட்டு போயிட்டு இருக்காரு. அங்க உள்ள போனதுக்கு அப்புறமா அட்வான்ஸா அவங்களுக்கு வந்து ஒரு ரிமோட் கிடைச்சிருக்கு. அதை வச்சு அவங்களோட பிளேனை வந்துட்டு ஒரு பொம்மை மாதிரி வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். நீங்க ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் எடுக்கிறீங்களான்னு பாக்கிறதுக்காக இன்னைக்கு கம்பெனில இருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் கால் பண்றாங்க. நம்ம டாக் ஆலிவருக்கு வந்து உடம்பு முடியல, அது வந்து இன்னைக்கு இறந்துரும், அதனால ரீபீட் கம்பெனி போயிட்டு க்ளோன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றா. அதெல்லாம் முடியாது, நம்ம பொண்ணு இதெல்லாம் கத்துக்கணும்னு சொல்லும்போது அப்படிலாம் இல்லை, உங்க பர்த்டே அன்னைக்கு அவளை டிசப்பாயிண்ட் பண்ண வேணாம், ஸோ வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ காலை கட் பண்ணிடுறா. ஆனா நம்ம ஆடம்க்கு இந்த க்ளோனிங் இதெல்லாம் வந்து சுத்தமாவே பிடிக்காது. இப்போ இவங்க 2 பேருமே வந்து தனித்தனியா வேலைக்கு கிளம்புறாங்க. இங்க வந்து வர கஸ்டமர்ஸை இந்த மாதிரி பனிச்சரிவு இருக்கிற இடத்துல கூட்டிட்டு வந்து விட்டுருவாங்க. அவங்க அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க ஒருத்தர் வந்து இந்த ரீபெட் வந்து யாரெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே கை தூக்குறாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, இங்க பத்தியா எல்லாருமே அதை யூஸ் பண்றாங்க, நீ மட்டும் தான் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ரிட்டர்ன் வரும்போது ஒரே பிளேன்லேயே வராங்க. இவங்க வரதுல வந்து இன்னொன்னு வந்து ரிமோட் கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. இவங்க வரது பிளைனாவும் மாறும், சாப்பராவும் வந்து ஒர்க் ஆகும். ரொம்பவே அட்வான்ஸா அவ்வளோ சூப்பரா இருக்கு. இவங்க 2 பேரும் அவங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு திருப்பி வரும்போது இவங்க வந்து ட்ரக்ஸ் ஆல்கஹால்லாம் எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு வந்து இவங்களோட பிளட் சாம்பிள், அதுக்கப்புறமா கண்ணை வந்து ஸ்கேன் பண்ணி எல்லாமே வந்து செக் பண்ணிக்கிறாங்க. இந்த வேலையெல்லாம் அவங்க முடிச்சதுக்கு அப்புறமா ஆடம்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஒர்க் இருக்கும். அதை வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் சொல்றாரு. ஏன்னா உன்னோட பொண்ணு வந்து இன்னைக்கு டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது, ஸோ நீ ரீபெட் கம்பெனி போயிட்டு அந்த ஆலிவருக்கு வந்து க்ளோன் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறாரு. இப்போ ஆடம்க்கு பதிலாக அவரோட ஃப்ரெண்டு தான் வந்து அவரோட வேலையை பார்க்கறதுக்காக கிளம்பி போயிருக்காரு. அங்க ஒருத்தவன் என்ன பண்றான்னா ஆடம் அப்படின்னு நினைச்சிட்டு அவனை வந்து போட்டு தள்ளிடுறான். அது ஆடம்க்கு தெரியாது. இப்போ ஆடம் வந்து கரெக்டா கார்ல இங்க வந்து இறங்குறான். அப்படி வந்து இறங்கினோன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப இல்லீகல், இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில சில பேர் இதை வந்து எதிர்க்கிறாங்க. அப்படின்னா என் டாக் செத்ததுக்கு யாரா பதில் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறாங்க.
அப்பதான் வந்து அங்க வந்து இந்த இன்டர்வியூ மாதிரி வந்து போட்டுட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நீங்க நினைச்சதை விட நாங்க வந்து ரொம்பவே சூப்பரா இந்த க்ளோனை வந்து ரெடி பண்ணிடுவோம். ஒரிஜினலுக்கும் இதுக்கும் சுத்தமா வித்தியாசமே தெரியாது. ஒரு ஹேர் சாம்பிள், டிஎன்ஏ சாம்பிள் இருந்தாலே போதும், சீக்கிரமா எங்களால வந்து க்ளோனை ரெடி பண்ணி கொடுக்க முடியும். அதோட மெமரிஸ் கூட எங்களால வந்து அப்படியே பண்ண முடியும் ஆப்டிக் நர்வ்ஸ் மூலமா. அதனால குளோனிங் மாதிரியே உங்களுக்கு வந்து தெரியாது, ஒரிஜினல் எப்படி நடந்துக்கும் அதே மாதிரி தான் வந்து அதுவும் நடந்துக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கம்பெனி ஓனர் சொல்றாரு. இப்போ இதனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆடம் கேட்கிறாரு. குளோனிங்னால எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, ஏன்னா ஒரிஜினல் வந்து இறந்து போயிடும். ஸோ அதுக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் இது. அது இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணுச்சோ அதே தான் இதுவும் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ ஆடமோட கண்ணில் அவன் பொண்ணு கேட்ட அந்த பொம்மை வந்து பட்டுருது. சரி, நம்ம இந்த பொம்மையை வந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்மையை வந்து சூஸ் பண்ணி அவர் வாங்கிட்டு போறாரு. இதை வாங்கிட்டு போகும்போது இது வேற தொணன்னு பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. எப்பா இதை எப்படிப்பா ஷட் டவுன் பண்றது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து கேட்கிறாரு. கோ டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லுங்க, அது வந்து ஷட் டவுன் ஆகிரும்னு சொன்னா உடனே அது வந்து ஷட் டவுன் ஆகிருது. இப்போ இந்த பொம்மையோட அவர் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆலிவர் வந்து உயிரோட தான் இருக்கு, அது இன்னும் சாகவே இல்லை. என்ன நம்ம ஒய்ஃப் ஒரு வேலை ரீப்ளேஸ் பண்ணிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி உள்ள போய் பார்க்கும்போது அவனுக்கு பயங்கரமான ஷாக்கா, அந்த பொம்மையும் இருக்கு, உள்ள ஆடமும் இருக்காங்க. அப்போ வெளியில ரீபிட் கம்பெனியை சேர்ந்து சில அடியாட்கள் வந்திருக்காங்க. இது பாருங்க, உங்களை வந்து க்ளோன் பண்ணியாச்சா, அதனால நீங்க வந்து இப்ப செட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து கொல்ல முயற்சி பண்றாங்க. ஆனா அவர் வந்து அவங்க 2 பேர்த்தையும் ஏமாத்திட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு பாக்குறாரு. ஆடம் அங்கிருந்து கார்ல எஸ்கேப் ஆகலாம்னு ட்ரை பண்ணும்போது, எதுக்காக இப்பெல்லாம் பண்றீங்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்க கேட்டு கேட்கும்போது தான், உனக்கு பதிலாக க்ளோனை வந்து உருவாக்கிட்டோம், 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் உயிரோட இருக்க முடியும், அதுவும் நீ வேற பார்த்துட்டு, அதனால உனக்கு ஒன்னாகணும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. இப்ப அங்க நடந்த ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணு வந்து ரோட்ல விருந்து இறந்து போயிடுறா. இப்ப சடன் பிரேக் நம்ம ஆடம் போட்டதுனால பின்னாடி வந்துட்டு இருந்த இன்னொருத்தரும் அந்த கார்ல மோதி அவனும் இறந்து போயிடுறான். இதனால கார் கண்ட்ரோல மீறி அவன் வந்து பிரிட்ஜில் காரை விட்டுறான். அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போலாம் அப்படின்னு மலை மேல ஏற ட்ரை பண்ணும்போது ரீபெட் கம்பெனியில வந்து ஆட்கள் வந்து அவனை கொல்ல முயற்சி பண்றாங்க. அதனால ஆடமே தண்ணிக்குள்ள குதிச்சிடறான். அப்படியே கட் பண்ணி இப்ப ரீபெட் கம்பெனியை தான் காமிக்கிறாங்க. அங்க நிறைய மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்கள வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த டாக்டர் கிட்ட இந்த குளோனிங்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது, இதுல என்ன தப்பு இருக்கு, ஒருத்தர் வந்து இழக்க போறோம் அப்படின்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா தான் இந்த குளோனிங் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பண்ண அந்த குளோனிங் என்னாச்சு அப்படின்னு வந்து இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் கேட்கும்போது, அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்பதான் அவங்க பாஸ் வந்து இடையில பேசுறாரு. என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தனுக்கு ஒரு லிவர் இல்ல வேற எங்கேயாவது பிரச்சனைனா அதை ரீப்ளேஸ் பண்ண முடியும், இதே பிரெயின் டியூமர் அப்படின்னா அவனை வந்து குணப்படுத்த முடியாது, அதுக்காக தான் நாங்க இந்த குளோனிங்கே பண்றோம், ஆனா அதுக்கு தான் நீங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்றாரு. அதை வந்து நம்மளால குணப்படுத்த முடியாது, அதனாலதான் இதெல்லாம் செய்யறது அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி பேசினதை கேட்டா அங்க இருந்த ஒரு பொலிட்டீஷியன் வந்து நம்ம பாஸ் கிட்ட பேசுறாரு. நீங்க சொன்னது கரெக்டா தான், என்னோட பையன் கூட பிரெயின் டியூமர்ல தான் வந்து இறந்து போயிட்டான், ஆனா இந்த மாதிரி குளோனிங் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும், இதை வந்து ஆனா இல்லீகல்னு சொல்லி இவங்க எல்லாம் தடுக்கிறாங்க, இந்த லாவை கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்போ கட் பண்ணி நம்ம ஆடம் தான் காமிக்கிறாங்க. ஆடம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருப்பா. நீங்க ஏற்கனவே வந்து உங்க கார் காணாம போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது என்னோட க்ளோன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. என்ன சொல்றீங்க, காணாம போச்சா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அது நான் தான் வச்சிருக்கேன் அப்படின்னா, உடனே உங்க காரை நீங்களே திருடிட்டு நீங்களே கம்ப்ளைண்ட் வர கொடுத்துருக்கீங்களா, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அங்க ஒரு விஷன் வருது. அதுல வந்து ஒரு டாக்டர் வராரு. இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லெசன் எடுக்க ஆரம்பிக்க, வாய மூடு அப்படின்னு சொன்னதுமே இவர் வந்து ஒரு சைக்காட்ரிக் பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து வெளியில அனுப்பிச்சிடுறாங்க. இந்த லேப்ல நிறைய இல்லீகலா க்ளோன்ஸ் எல்லாத்தையுமே இவங்க வந்து ரெடி பண்ணி தான் வச்சிருந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஹேர் சாம்பிளும் அதுக்கப்புறம் டிஎன்ஏ சாம்பிளும் கிடைச்சா போதும், அதுக்கு தேவையான மாதிரி இவங்க வந்து அப்படியே அவங்க வந்து க்ளோன் பண்ணிடுவாங்க அந்த உருவத்தை. இப்போ கூட இதுக்கு முன்னாடி இவங்களோட ஸ்டாஃப் எல்லாம் இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்கள வந்து அதே மாதிரி வந்து க்ளோன் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி கடைசியா நடந்த எல்லா மெமரிஸையுமே அவங்களுக்குள்ள வச்சிடறாங்க. இப்போ எப்படியாவது அந்த ஆடமை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அதுக்கப்புறம் அவங்க ஸ்டாஃப் எல்லாம் மறுபடியும் கிளம்புறாங்க. ஆடம் வந்து இருக்கிற இடத்துல இருந்து வெளியில போகலாம் அப்படின்னு பார்த்தா வெளியில லாக் ஆயிருக்கும். வெளில பார்த்தா அவங்க கம்பெனி ஆட்கள் எல்லாருமே நின்றுட்டு இருப்பாங்க. அவன் அடிச்சது இன்னும் எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது அப்படின்ற மாதிரி பேச, இது உன்னோட புது உடம்பு அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற ஸ்டாஃப் வந்து திட்டிட்டு இருக்காரு. இந்த கேப்பை யூஸ் பண்ணி யாரும் உள்ள வராதபடி ஆடம் வந்து செட் பண்ணிட்டு அங்க இருக்கிற ஜன்னலை உடைச்சு பின் வழியா தப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா அந்த க்ளோன் கிட்ட மாட்டிக்கிறாரு. அவன் அப்படியே அந்த இடத்துல அடிச்சு போட்டுட்டு மறுபடியும் அவர் அங்கிருந்து வந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. இவனுக்கு என்னாச்சு, வந்து செத்துட்டானா அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் கேட்க, இல்ல உயிரெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. நாக்க உள்ள தள்ளிட்டு ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு மறுபடியும் வந்து க்ளோனை தான் உருவாக்க போறாங்க. ஆடம் என்ன பண்றாருன்னா, அவரோட ஃப்ரெண்டான மைக்ல பாக்குறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு, அது வெறும் பூனை தான். இவனோட விஷுவல் வந்து கேர்ள் ஃப்ரெண்டும் அங்கதான் இருப்பாங்க, அதை வந்து அவன் காமிச்சிட்டு இருப்பான். அது மட்டும் இல்ல, இவனை ஏற்கனவே வந்து கொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்ப இவன் உயிரோட இருக்கான். இங்க பத்தியா உனக்கு ஒரு விஷயத்த காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடமோட க்ளோனவே வந்து அவனுக்கு காமிச்சிட்டு இருக்கான். டே, நான் நாயை தானே க்ளோன் பண்ண சொன்ன, ஒன்னவே க்ளோன் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி அவன் காமெடியை கேட்டுட்டு இருக்க. அங்க பாரு, அவன் ஒன்ன மாதிரியே அப்படியே எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான்டா, அது நீ தான்டா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எப்படியாவது இந்த ஆடமை வந்து நான் போட்டு தள்ளியாகணும், அப்பதான் என்னோட ஃபேமிலி கூட நான் போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடமை போட்டு தள்ளுறதுக்கு இவன் வந்து பிளான் பண்றான். அதுக்கு இந்த மைக்கிளும் வந்து ஒத்துக்கிறான், ஏன்னா இவனுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. அதனால இவனை எப்படியாவது பின்னாடியில இருந்து போட்டு தரலாம் அப்படின்னு போகும்போது அவனை கொல்றதுக்கே மனசு வரல, அதனால விட்டுறான். இப்ப வந்து அவ ஒய்ஃப் வந்து அவங்க கூட பேசிட்டு இருக்கதை பார்த்ததும் இந்த ஆடம்க்கு வந்து பயங்கரமா கோவம் வருது. கரெக்டா பொண்ணு வேற வெளியில வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்தது அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து தூங்க வைக்கிறதுக்கு போறாங்க.
ஆலிவர் வந்து க்ளோன் தானே, அதை வந்து நீங்க வீட்டுக்குள்ளே விடலையே அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது, அப்படிலாம் இல்லைன்னு அவங்க சமாளிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா ரீபெட் கம்பெனில இருந்து ஆட்கள் வந்து இவனை தேடி வந்துடுறாங்க. இங்க எந்த பிரச்சனையும் இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லாம நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல ஆலிவர் வந்து அவங்கள பார்த்து குறைச்சிட்டு இருக்கு. அது ஒன்றும் இல்ல, புது ஆட்களை பார்த்தா அது அப்படிதான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு ஒரிஜினல் ஆட மாதிரி அவன் வந்து உள்ள போயிடுறான். டாக்டரோட ஒய்ஃபை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஃபிளாஸ் எல்லாமே வந்து ரொம்பவே பிடிக்கும். இதை வளர்க்கறதுக்கு அவங்க பல வருஷங்கள் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா அப்படின்னு டாக்டர் சொல்லும்போது என்ன ஆர்டிஃபிஷியலா ரெடி பண்ணிருப்பீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு உடம்பு முடியாம போயிருது. மைக்கில் அவனோட விஷுவல் கேர்ள் ஃப்ரெண்டை மறுபடியும் காமிச்சிட்டு இருக்கும்போது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேடம் வந்து வம்பிச்சிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக இவனை கொன்னவன் ஏன் மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துடுறான். இவனை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறான், அதே மாதிரி கொண்டுறான். இப்போ வந்து ஆடமையும் கொல்றதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த விஷுவல் கேர்ள் ஃப்ரெண்டை வச்சு டைவர்ட் பண்ணி அவனை வந்து ஷூட் பண்ண வச்சுட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதனால ஆடம் வந்து எப்படியும் அவனை பிடிச்சிடறான். என்ன எதுக்காக வந்து எங்களை கொல்ல முயற்சி பண்ற அப்படின்னு கேட்கும்போது தான் இவன் எல்லா விஷயத்தையுமே சொல்றான். உங்க பாசை கொல்றதா தான் என்னோட பிளான், ஆனா மாத்தி நீங்க வந்து தவறுதலா வந்துட்டீங்க. அது மட்டும் இல்ல உன் கூட இருக்கிறது உன்னோட உண்மையான ஃப்ரெண்டு கிடையாதுன்னு சொன்னதுமே இவனுக்கு வந்து ஷாக் ஆகுது. ஏன்னா அவனும் ஒரு க்ளோன் தான். அவங்க வந்து உங்க எல்லாருக்குமே வந்து க்ளோனை உருவாக்கி வச்சிருக்காங்க, ஏன் உங்க பாஸே ஒரு க்ளோன் தான் அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கும்போது ரீபெட் கம்பெனியோட ஆட்கள் அங்க வந்துடுறாங்க. அவங்க என்னையும் வந்து நிச்சயமா க்ளோன் பண்ணிடுவாங்க, அதனால என்னோட மூளையிலே வந்து என்ன ஷூட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனே ஷூட் பண்ணிட்டு அவன் இறந்து போயிடுறான். கரெக்டா ஆடமை தாக்குறதுக்கு இவங்க வரும்போது ஆடம் வந்து அவங்க எல்லாத்தையும் தாக்கிட்டு அங்கிருந்து வந்து கிளம்ப பாக்குறான். ஆனா அந்த காரை ஓட்டுறதுக்கு வந்து பெர்மிஷன் வேணும், அதுக்கு தம்ப் வந்து கேக்குது. அதனால அங்க வந்து அவளோட கையை வந்து சுட்டிருப்பான் தனியா, அந்த விரல் வந்து வந்திருக்கும். அதை மட்டும் எடுத்துட்டு தம்ப் வச்சு இவங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். கட் பண்ணி இங்க வந்து டாக்டரோட ஒய்ஃபை தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்து இப்ப இறக்க போறாங்க, அதனால மறுபடியும் எனக்கு க்ளோனை வந்து உருவாக்காதீங்க அப்படின்னு இவங்க கிட்ட கேட்டுக்கிறாங்க. ஏன்னா இவங்களே ஒரு க்ளோன் தான். இதுக்கு முன்னாடி இவங்களோட ஒய்ஃப்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிருப்பாங்க. அதனாலதான் இந்த மாதிரி க்ளோனை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதனால என்னால வந்து இதை கஷ்டப்பட முடியல, நீங்க வந்து இதுக்கப்புறம் எனக்கு வந்து க்ளோனை உருவாக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க, என்னோட ஃபிளாஸ் எனக்காக நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் கிட்ட கேட்டுக்கிறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றாருன்னா அந்த தம்ப் இம்ப்ரெஷனை வச்சுட்டே அவர் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையிறாரு. நீங்க எதுக்காக டாக்டர் பார்க்கணும் அப்படின்னு வந்து அந்த செக்யூரிட்டி கேட்கும்போது இவர் வந்து கன்றாவியான ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாரு. அதனால வேணாம் நீங்க போய் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இங்க ஒரு சைடு இவர் வந்து அவங்க ஒய்ஃபை பத்தி டீடைல்ஸ் பார்க்கும்போது 1 to 5 years தான் வாழ முடியும் அப்படின்னு போட்டிருக்கு. மற்ற அனாலிசிஸ்க்குலாம் 2 years தான் போட்டிருக்கு. எதனால இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது அப்பதான் டாக்டருக்கு புரிய வருது. மேடம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கும் போது அந்த விரல் தனியா கீழே விழுந்துருது. அது என்னோட பெண் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு உள்ள போயிடறான். இவன் கிட்ட கன்னு இருக்கும். இந்த டைமிங்னு பார்த்தா அந்த க்ளோன்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் அவங்க உருவாக்கி அந்த பாஸோட இந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா நிச்சயமா அவங்க தான் வந்திருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு. அது மட்டும் இல்ல இந்த பொண்ணு வந்து அந்த தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கும்போது இது ஏற்கனவே 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி வேற கம்ப்யூட்டர்ல காமிக்குது. இதெல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவன் நிச்சயமா என்னோட விரலை வச்சுதான் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். இவளோட எல்லா ஆக்சஸையுமே வந்து டினை பண்ணிடுறாங்க. அதனால இப்ப இவனால வந்து உள்ள போக முடியல. ஆனாலும் கூட ஆடம் என்ன பண்றான்னா அங்க இருக்கிற இன்னொருத்தனை மிரட்டி எப்படியும் வந்து உள்ள போய் அந்த டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு வந்து பாக்குறான். இதெல்லாம் கேட்ட அந்த பாஸ் வந்து பயங்கரமா கோவப்படுறாரு. உங்க ஒவ்வொருத்தரையும் அத்தனை தடவை க்ளோன் பண்ணிருக்கேன், ஒரு தடவை க்ளோன் பண்றதுக்கே 1.2 மில்லியன் செலவாகுது, அதுக்கு ஏதாவது ஒர்த்தா பண்ணுங்க அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாரு. இங்க நம்ம ஆடமை காமிக்கிறாரு, டாக்டரை பாக்குறதுக்காக உள்ள வந்திருக்காரு. உங்க பாஸோட இந்த கார்டை வந்து என்கிட்ட தான் இருக்கா, அதனால இங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத என்கிட்ட உண்மையை சொல்லலைன்னா இந்த விஷயத்த மக்கள் கிட்ட சொல்லிடுவேன், இல்லீகலா நீங்க எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆடம் வந்து கேட்கிறாரு. ஆக்சுவலா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோட தான் இதை பண்றாங்க அப்படிங்கிறது இந்த டாக்டருக்கு இப்பதான் தெரியும். இப்ப அப்படியே கட் பண்ணி இவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பாக்குறாங்க அந்த ஆட்கள். ஆனா அவங்க வீட்டுல யாருமே இல்ல. அப்பதான் பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கா அப்படிங்கிறது தெரிய வருது. உங்க பாஸ் என்ன யாரு அப்படிங்கறத இப்பதான் வந்து போட்டு காமிக்கிறாங்க. இவன் வந்து ஒரு ஆன்டி குளோனிங் ஸ்பெஷலிஸ்ட். உங்க பாஸை கொல்றதுக்காக தான் வந்திருப்பான். ஆக்சுவலா 3 வருஷத்துக்கு முன்னாடியே உங்க பாஸ் இறந்து போயிருப்பாரு. அதனால அவங்க கூட இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து க்ளோனை உருவாக்கிட்டோம்னா தான் இது வந்து பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆடம் எல்லாத்தையுமே வந்து உருவாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்ல அன்னைக்கு வந்து உனக்கு பதிலா போனது உன்னோட ஃப்ரெண்டு தான், அதனாலதான் வந்து அவனை கொல்றாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு. க்ளோன்ஸை உருவாக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது, அதனாலதான் வந்து மனிதர்களை கொல்றதுக்கு பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மேடம் வந்துட்டு எப்படியாவது தன்னோட ஃபேமிலியை காப்பாற்றணும்னு அங்க இருந்து கிளம்புறாரு. ஸ்கூல்ல ஒரு சைடு இந்த ஆட்கள் எல்லாரும் வந்துட்டு அவங்கள வந்து கடத்திடுறாங்க, அவங்க அம்மாவையும் அதுக்கப்புறம் பொண்ணையும். இது தெரிஞ்சுக்கிட்ட இந்த க்ளோன் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுது. போலீஸ்லாம் வேணாண்டா லூசு பையல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உண்மையான ஆடம் வந்துடுறாரு. அவனை அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து நேரா அந்த ரீபீட் கம்பெனி ஓனருக்கு தான் வந்து கால் கனெக்ட் பண்றாரு. இங்க பாரு, உன்னோட அந்த கார்டு டீடைல்ஸ் எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு, ஒழுங்கு வரதே நீ என்னோட ஒய்ஃபையும் குழந்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிரு, இன்னைக்கு ஈவினிங் வந்து உன்னோட ஆஃபீஸ்க்கு மேல வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ ஒரு சைடு இந்த க்ளோன் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஆடம் வந்து சொல்லி அவங்க 2 பேரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ண போறாங்க. ஒரு சைடு டாக்டர் வந்து இதுக்கு மேல நான் இது எதையுமே வந்து செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா உன்னால முடிஞ்சா லைஃப் லாங்க்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வந்து க்ளோனை உருவாக்க முடியும், ஆனா நீ எப்படி உருவாக்குறன்னு கேட்கும்போது தான் இவன் ஒரு விஷயத்த சொல்றான். ஒருத்தர்கிட்ட ஒரு தேவை இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கிட்ட வருவாங்க, அதுக்கப்புறம் நம்மள அவங்க கண்டுக்க மாட்டாங்க, அதனால தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கப்புறம் நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து அங்க இருந்து போறதுக்கு பாக்குறாரு. ஆனா அது வந்து முடியாது. இப்போ நடந்த எல்லா மெமரிஸுமே நான் எரேஸ் பண்ணிட்டு உங்களை மறுபடியும் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கொண்டுறாரு. கரெக்டா இந்த டைமிங்ல ஆடம் சாப்பர்லாம் அங்க வரா. அந்த சாப்பரவே அவங்க வந்து வெடிக்க வச்சிடறாங்க. நீங்க
இந்த மாதிரிலாம் செய்வீங்கன்னு தெரிஞ்சுதான் ரிமோட் கண்ட்ரோலரை நான் அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேற ஒரு இடத்துல வந்து சேஃபா லேண்ட் ஆகி கம்பெனிக்குள்ள போறதுக்கு பாக்குறாரு. அங்க ஒரு செக்யூரிட்டி இருக்காரு. என்ன பாஸ் தான் வந்து வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேடம் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு பெர்மிஷன் லெட்டரை காமிச்சு இப்போ வந்து அவன் உள்ள போறான். ஆனா பாஸ் வந்து நான் இந்த மாதிரிலாம் எதுவுமே பெர்மிஷன் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உடனே வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. உள்ள வர ஆடம் என்ன பண்றானா அங்க இருக்கிற கேமரா அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து அடிச்சு போட்டுட்டு வந்துட்டு இருக்கான். உன் ஒய்ஃபு குழந்தை வேணுமா வேணாமான்னு பிளாக்மெயில் பண்ணி அவனை வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. உனக்கு தேவையானது என்கிட்ட இருக்கு, நீ என்கிட்ட கொடுத்துரு, நான் வந்து என்னோட உன்கிட்ட கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மேடம் வந்து டீல் பேசுறான். ஏன்னா என்னோட க்ளோன் வந்து அங்க ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ ஏதாவது சொதப்பின அப்படின்னா உன்னோட டீடைல்ஸ் எல்லாமே மக்களுக்கு போயிடும்னு சொல்ல அப்படின்னா அந்த டாக்டர் இந்த உண்மையை உன்கிட்ட சொல்லவே இல்லையா, அவன் தான் உண்மையான ஆடம், நீ தான் அந்த க்ளோனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த ட்ரக் டெஸ்ட்டுக்காக வந்தப்போவே உங்களை ஸ்கேன் பண்ணிட்டதுக்கு அப்புறம் உனக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருந்திருக்காது. நீ வந்துட்டு போனது மாதிரியே இதுக்கு முன்னாடி அவரும் வந்து பேசியிருப்பாரு. ஏன்னா உண்மையான ஆடம் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு போயிட்டா, நீ தான் வந்து க்ளோனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கே பயங்கர ஷாக்கு. ஆனா என்னோட ஃபேஸ்ல அந்த தழும்பு இருக்கே அப்படின்னு அவன் கேட்கும்போது, ஆமா க்ளோன் உருவாக்கும் போது நாங்க ஒரு சின்ன தழும்பை கூட மிஸ் பண்றதில்ல, அதை வந்து பெர்ஃபெக்ட்டா உருவாக்குவோம், நீங்க க்ளோன் தான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கண்ணுக்கு கீழே இந்த மார்க் இருக்கும், எத்தனை தடவை க்ளோன் பண்ணப்பட்டீங்க அப்படிங்கறத அவன் சொல்றான். அப்பதான் ஆடம் கண்ணை செக் பண்ணும்போது அவனோட கண்ணில் இந்த மார்க் இருக்கு. இதை பார்த்ததும் அவனுக்கே பயங்கர ஷாக்கு. என்னோட இந்த ரீசெண்ட் மெமரிஸ் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு என்னால வந்து ஒரு புது க்ளோனை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து அடிச்சு பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல உண்மையிலே அந்த சிடி வந்து எங்க இருக்குன்னு பாக்குறதுக்காக இவனை வந்து ஸ்கேன் பண்றாங்க. அவன் நிஜமான ஆடம் கிட்ட தான் அதை கொடுத்துட்டு வந்திருக்கான். அந்த ஆடம் வந்து வேற எங்கேயும் கிடையாது, இதே பிளேஸ்ல தான் வந்து இருக்கான். ஏன்னா இவன் வந்து எப்படினாலும் இந்த மாதிரி ஏதாவது சொதப்புவான் அப்படின்றது அவனுக்கு தெரியும். அதனால அவன் அங்கே ஏமாத்திட்டு அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ் கேமரா எல்லாத்தையுமே உடச்சிட்டு வந்ததுக்கு இதுதான் காரணம். இவன் வந்து இப்போ உண்மையான ஆடம் வந்து உள்ள வந்துட்டான் ஏற்கனவே. அவன் ஃபேமிலியை காப்பாத்திடுறான். இந்த பாஸை வந்து யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. அதனால அவனுக்கு வந்து சீக்கிரமா க்ளோன் ரெடி பண்ணி ஆகணும். இந்த கேப்ல இந்த க்ளோன் ஆடம் என்ன பண்றான்னா ஒரிஜினல் ஆடமையும் அவனோட ஃபேமிலி வந்து அங்க இருந்து சாப்பர்ல சேஃபா அனுப்பிச்சு வச்சிடறான். இப்போ இவங்க பாஸ்க்கு வந்து சீக்கிரமா வந்து க்ளோன் ரெடி பண்ணி ஆகணும், இல்லைன்னா அவன் வந்து செத்து போயிடுவான். இவங்க கிட்ட ஆல்ரெடி வந்து க்ளோன் ரெடியா தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஹேர் சாம்பிள் டிஎன்ஏ சாம்பிள் இருந்தா போதும், ஸ்கேன் பண்ணி அதை வந்து உடனே வந்து க்ளோனை உருவாக்க முடியும். இப்போ அதே மாதிரி தான் இவங்க பாஸை வச்சு அந்த க்ளோனை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஆடம் வந்து இப்போ இருப்பான். ஆடமோட க்ளோன் வந்து அந்த இடத்துல இருக்கும். அவனுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை இல்லாததுனால அந்த க்ளோன் உருவாக்கிட்டு இருக்கிற அந்த இதை தான் வந்து அவன் எடுத்துட்டு இருப்பான். அது மட்டும் இல்ல தெரியாதனமா அந்த பாஸோட க்ளோனவே அவன் வந்து உடச்சு விட்டுருவான். அதனால அது வந்து ஃபுல்லா ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி பாதியிலே வந்து ரெடியாகி வெளியில வந்துடும். ஸ்கேன் பண்ணி அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு வந்து டீகோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆடமோட ஃபேமிலி ஒரு பக்கம் வந்து சேஃப் ஆகிறாங்க. இந்த க்ளோன் வந்து இங்கேருந்து எப்படியாவது சீக்கிரம் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து முழுசா இன்னும் ரெடியா இருக்காது. அதுக்குள்ள அந்த பாஸோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி அது வந்து போட்டுட்டு இருக்கும். ஆனா கரெக்டா நம்ம ஆடம் வந்து அங்க வந்துருவாரு. இவன் என்ன சொல்லுவானா, இங்க பாரு நீ வந்து லைஃப் லாங் வாழ்றது மாதிரி நான் உனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன், அதனால நீ வந்து இதுக்கு பெரிய சன்மானம் கிடைக்க நீ உயிரோட விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து டீல் பேசிட்டு இருக்கான். இப்ப கூட அதுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா கோவப்படுறாரு. அந்த லேபவே வந்துட்டு ஃபுல்லாவே அழிக்க ஆரம்பிக்கிறாரு. மனுஷனா பிறந்தா என்னைக்காவது இறந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, ஆனா இந்த மாதிரி பெர்ஃபெக்ட் லைஃப் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, இங்க பாரு உன் மூஞ்சிய, இது பெர்ஃபெக்டாவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கு. ஆனா இதுக்கு நான் உனக்கு வந்து பெரிய பிரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவங்களோட வேற ஒரு ஸ்டாஃப் வந்து நம்ம ஹீரோவை தாக்க இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து எப்படியோ அந்த இடத்துல இருந்து தப்பிக்க முயற்சி பண்றாரு. அங்க வந்து ஒரு சாப்பரும் கிளம்புது. அந்த சாப்பர்ல எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள அந்த க்ளோன் வந்து அங்க வந்துடுறாரு. அந்த பாஸ் அவர் வந்து அந்த சாப்பர்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக கீழே குதிக்கும் போது அந்த கண்ணாடி கிளாஸ்ல இருந்து அவரே இறந்து போயிடுறாரு. இவங்க இந்த இடத்துல இருந்து அந்த சாப்பர் மூலியமா எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பரை பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா அந்த கம்பெனி வந்து இப்ப ஃபுல்லாவே வந்து அப்படியே நெருப்பு பத்தி ஃபுல்லா வெடிச்சு செதற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், இந்த இடத்துல இருந்த எல்லாமே வந்து இதுக்கப்புறம் க்ளோனிங்கே கிடையாது, அது எல்லாமே அழிஞ்சு போச்சு. இப்போ பிரசன்ட்ல காமிக்கிறாங்க இந்த க்ளோன் வந்து அந்த பூனையோட ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. இது எல்லாமே ரீபெட் தானே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த க்ளோனுக்கு வந்துட்டு அர்ஜென்டினால ஒரு கம்பெனி வச்சு அதை நடத்துறதுக்காக நம்ம ஆடமே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஏன்னா அவனும் உயிரோட இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, உன் ஃபேமிலி கூட நீ நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இதுவும் உன் ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அந்த க்ளோன் ஆடம் வந்துட்டு அந்த இடத்துக்கு கிளம்பி போற மாதிரி காமிக்கிறாங்க. அதை வந்து நம்ம ஒரிஜினல் ஆடம் அப்படியே பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. உங்கள் தமிழ் பொண்ணு.